அங்க என்ன கொடுத்தாங்க? அந்த வீட்டுல பாட்டிமா. அந்த பாட்டியம்மா கீழே கோடி கீழே கட்டம் போட்டது. சரி. போன வட்டம் கொடுத்த மக வாங்கிட்டு போயிட்டான். சரி. இப்ப கேட்டேன். இருந்துச்சு. நான் அள்ளி போட்டேன். பார்த்தேன் வர உண்டு. காணாம வர வச்சு கூட கேளுங்க. அள்ளி போட்டேன். எங்க அத்தை வெளியில போயிருக்காங்க மதுரைக்கு. போயிட்டு வரவும் அத்தைகிட்ட தான் நீங்க கட்டுற மாதிரி சேலையெல்லாம் இருக்கு, நூல் சேலை. எனக்கு என்னத்துக்கு நல்ல ஏன் நல்ல சேலை கட்டக்கூடாதா நீங்க? கட்டிட்டு போறேன். நீங்க கம்மா வேலையில போய் என்ன பாட்டி செய்ய போறீங்க? கோயில கொடுத்தாங்க ஒரு தொகை போச்சு. சரி. அதை கட்டிட்டு போவோம். அவரு கம்மாக்காரு குருன்னு பார்த்தாரு. பட்டுத்துல பட்டு சேலை. அவர் எதுக்கு உங்களை குறுக்குறுன்னு பார்த்தாரு? அம்மா வேலைக்கு போனோம்ல. சரி. அது அந்த அம்மா கட்ட மாட்டாதான். அதை எனக்கு கொடுத்து ஒரு நாள் கட்டி போயிடும். அப்பவே அப்படியே தொகை பொசிக்கிடுவேன். கட்ட மாட்டாங்க அவங்க. கோயில் ஓட்டது. இது எதுக்கு இப்படி எது டீ கொட்டிராம குடிச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவோம். இந்த காப்பி போடுது. ஆமா, நீங்க சாப்பிட்டு வந்துட்டீங்கன்னாவும் அதனால டீ மட்டும் இரத்த கிணறுதே ஊறும். என்னாச்சு? இரத்த கிணறு ஊறும். இரத்த கிணறு தண்ணி கிடந்துகிட்டே வத்திக்கிட்டு போகும். இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியல. அது மாதிரி நீ வார வட்டமெல்லாம் காப்பியை போட்டு குடிக்கிற, தோத்த குடின்ற. அங்கிட்டு ஒருத்த பிடிச்சிக்கிட்டே நீ குடிக்கிறது குடிச்சுக்கிட்டு வந்து பரவாயில்ல. இறைச்ச கிணறு ஊறும்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எதுக்கு அங்கிட்டு தாண்டி போனாக்கா 10 வீடுக்கு வரிசை. வடகட்டு 5 வீடு, மேற்கட்டு 5 வீடு. சாப்பிட்டு வகையான ஒருத்த ஓட்டு சாப்பிட்டாங்க. மறுபடியும் சாப்பாடு போடுவோம். கறி குழம்பு மீன் குழம்பு வச்சு கொண்டு வருவாங்க. நீங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போல அங்கிட்டு வரீங்களா? ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை போலதான் நான் ஏதாச்சும் கறி மீன் எடுப்பேன். நீங்க வாங்கல, இங்க வாங்க. நீங்க ஞாயிற்றுக்கிழமை உங்க பேத்தி பாத்துக்கிறேன்ட்டு இங்கிட்டு வர மாட்டேங்கிறீங்க. சாப்பிடலாம். ஆமா.